டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு மூக்கிரட்டை அப்படிங்கிற ஒரு தாவர மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த மூக்கிரட்டை என்பது நம்ம இந்தியாவில் எல்லா பகுதியிலும் எல்லா காலங்களிலும் எளிதாக கிடைக்கக்கூடியது. இதற்கு ஆயுர்வேதத்தில் புனர்நவா அப்படிங்கன்னு சொல்கிறோம். புனர்நவா என்றால் மீண்டும் மீண்டும் புதுப்பித்தல். இதோடைய செடி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போனாலும் அதோடைய வேர்பகுதி பூமிக்கடியில் இருக்கும். லேசான மழை வந்தாலே திருப்பி துளிர்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதற்கு புனர்நவா. அதையே தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சொல்லிடுறாங்க. உடம்புல ஏதாவது ஒரு திசுக்கள் சேதமடைந்து அல்லது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலைனாலும் அந்த திசுக்களை புதுப்பிக்கும் ஆற்றல் இதற்கு இருக்கிறதுனால இதை புனர்நவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலை, தண்டு, வேர், காய், பூ எல்லாமே மருத்துவ குணம் உடையதுதான். இதனுடைய வேர் பகுதியில் தான் அதனுடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்குது. சரி, இதை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம், அதோடைய குணங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் குணங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. இதனுடைய குணம் பார்த்தீங்கன்னா கசப்பு மற்றும் இனிப்பு சுவை, அப்புறம் இது கார்ப்பு சுவையும் கூடியது. இது என்ன ஆகும்னா உடம்புல உஷ்ணத்தை, சூட்டை கூட்டும். செரித்த பிறகும் ஒரு கார்ப்பு சுவையை உடையது. ஆகவே இது உடம்பை இளைக்க வைப்பதற்கான பல மருந்துகளில் கூட்டு மருந்தாக இருக்குது. இது ஒரு நல்ல சிறுநீர் பெருக்கி, உடலில் இருக்க கழிவுகளை நன்றாக வெளியேற்றும். ஏன்னா இது உஷ்ணத்தன்மை இருக்கிறதுனால உடலில் வாதமும் கபமும் அதிகரித்த பல நோய்களில் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா உடல் வீக்கம், எடுத்துக்காட்டாக சிறுநீரக பாதிப்பில் உடல் வீக்கம் இருக்கும். சிறுநீரக பாதிப்புடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த மூக்கரட்டை வேர் ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது. அதாவது கிரியாட்டினின் ஒரு 4 வரைக்கும் இருக்கும் பொழுது இந்த மூக்கரட்டையை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு படிப்படியாக அந்த கிரியாட்டினின் அளவும் யூரியா அளவும் குறைந்து சிறுநீரகம் சமநிலையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா PCOD, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பெண்களுக்கான மாதவிடாய் சுழற்சி தடைப்பட்டு நீர்க்கட்டிகள் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மூக்கரட்டை புனர்நவாதி கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை கொடுக்கும் பொழுது உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த நீர்க்கட்டிகளை கரைத்து அவர்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க கழிவுகளை நல்லா வெளியேற்றும். அப்போ எந்தெந்த இடத்துல கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எந்தெந்த நோயில்னா ஹைப்போதைராய்டிசம், உடம்புல நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் சீரற்ற நிலையில் இருக்கும் பொழுது கழிவுகள் அதிகமாக தங்கும். அந்த நிலையிலும் இந்த புனர்நவாதி கஷாயத்தையோ அல்லது மூக்கரட்டையோ நம்ம தனியாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலும் சளி அதிகமாக இருக்குது, எப்பொழுதுமே அவர்களுக்கு தொற்று கிருமிகள் இருக்குது, அப்போது இந்த மூக்கரட்டையை ஒரு கூட்டு கஷாயமாக, அதாவது மற்ற கஷாயங்கள் கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முட்டிகளில் வீக்கம், வலி அல்லது சிவந்து காணப்படுவது, இப்படி இருக்கிற கண்டிஷனில் எடுத்துக்காட்டாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி இடங்களில் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு மூக்கரட்டை பெருமளவில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் ஆண்மையை கூட்டும் தன்மை உடையது. ஆகவே மலட்டுத்தன்மை சிகிச்சையில் கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய இடத்துல இந்த புனர்நவா மிக அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு மருந்துகளையும் ஒரு கூட்டு மருந்தாக இந்த மூக்கரட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னா இதனை கல்கமாக, அதாவது முழு செடியையும் ஒரு விழுதாக நம்ம பயன்படுத்தலாம். அப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம பயன்படுத்தணும். அல்லது வேர் கஷாயமாக பயன்படுத்தும் பொழுது 10 to 30 மில்லி அளவு நம்ம பயன்படுத்தணும். பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா ஒரு மூலிகை சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த மூலிகை வறட்சியை உண்டு பண்ணும், உடல் சூட்டை கூட்டும். அப்போ அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு உடல் வறட்சியை ஏற்படுத்தும். மேலும் இது இந்தியாவில் பல இடங்களில் வளருதுன்னு சொன்னேன். அப்போ நம்ம அந்த ஒரு மூலிகையை நம்ம எடுக்கின்ற பகுதி, அதாவது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா சரியான இடத்துல இதை எடுக்கலைன்னா அதனால் தொற்று கிருமிகள் ஏற்படும். அதற்கு மேலும் இதை சரியான அளவில் பயன்படுத்தலைனாலும் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படும். ஆகவே ஒவ்வொரு மூலிகையுடைய பயன்கள் தெரிஞ்சாலும் ஒரு மருத்துவரின் அறிவுரைப்படியே அந்த மூலிகையை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. சரி நேயர்களே, இன்றைக்கு மூக்கரட்டை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.